வணக்கம். மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றனர். அதாவது, ராமநாதபுரம் மாவட்டம் லாந்தை உட்பட 8 கிராமத்திற்கு செல்லும் பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை உள்ளது. இந்த சுரங்கப்பாதையில் மழைக்காலத்தில் இச்சாலையை கடக்க மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றனர். மேலும் கனரக வாகனங்கள் செல்ல முடியாமல் பல கிலோமீட்டர்கள் சுற்றி வரக்கூடிய ஒரு அவல நிலையும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதனுக்கிடையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு தரணி முருகேசன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடத்தில் இதை எடுத்துரைப்பதற்காக அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து கொண்டு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் இந்த கோரிக்கையை எடுத்துரைத்தனர். இந்த கோரிக்கையை அவர்களும் ஏற்றுக்கொண்டு ரயில்வே துறை அமைச்சருடன் பேசி மேம்பாலம் கட்டுவதற்கான அந்த உத்தரவையும் பிறப்பித்துள்ளனர். அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் மக்கள் பயன்பாட்டிற்காக அந்த சாலையும் கட்டப்பட்டுள்ளது. அதற்கு அந்த சாலைக்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய நினைவூட்டும் விதமாக அந்த சாலைக்கு மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன், அதாவது நிர்மலா சீதாராமன் சாலை என்று அந்த சாலைக்கு பெயர் சுட்டி அவர்களுக்கு நினைவூட்டும் விதமாகவும் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மக்கள் அந்த சாலையை மக்கள் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் மத்திய நிதி அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடி, நெல்லை அந்த பகுதியில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறும் விதமாகவும் அங்கு வந்திருந்தார்கள். அதனை கருத்தில் கொண்டு ராமநாதபுரம் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு தரணி முருகேசன் அவர்களுடைய தலைமையில் அந்த பகுதியுள்ள மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் அனைவருமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் ராமநாதபுர மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு எப்போதும் நன்றி உள்ள சமூகமாகவே இருக்கும். தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் பாரதிய ஜனதாவுக்கும் எப்பொழுதும் நன்றி உள்ள ஒரு சமூகமாகவே இருக்கும் என்பதையும் மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடத்தில் எடுத்துரைத்து சென்றனர். வணக்கம். ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்.